ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் டி.எஸ். ரவி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இரண்டாவது நாட்களாக தொடங்கி இருக்குது. காங்கிரஸ் தலைமையிலான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கு. திமுக எப்பவுமே ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காங்க, காங்கிரஸோட எந்த ஒரு கூட்டத்திலையும் கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. தொடர்ந்து பாஜக தொகுதி மறுவரை மசோதாவாக இருக்கட்டும், மகளிர் இடஒதுக்கீடா இருக்கட்டும் கொண்டு வர போறதா சொல்றாங்க. திமுக இதுல என்ன ஒரு ஸ்டாண்ட்ல இருக்குது? இல்லை இப்போ பாராளுமன்றம் கூடியிருக்கிறது நேற்றுக்கே ஒரு மசோதா பாஸ் பண்ணியாச்சு. அதாவது நீதிபதிகள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும், யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வரணும். இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நியாயமான கருத்தை எடுத்து சொல்கிறேன். நீங்கள் இந்தியா பூரா எங்கே வேணாலும் போய் கண் தானம் செய்கின்ற, உடல் உறுப்பு தானம் செய்கின்ற இஸ்லாத்தவர் பெயர்களை சொல்லுங்கள், கிறிஸ்துவர் பெயரை சொல்லுங்கன்னா உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவங்க தானம் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு கண் பிரச்சனை அல்லது கால் பிரச்சனை, முட்டி பிரச்சனைலாம் வராதான்னா வரும், அவங்களுக்குள்ளேயே கொடுத்துப்பாங்க. இப்போது நானா இந்துக்களுடைய கண்ணோ அல்லது இதுவோ இஸ்லாத்தவர்களுக்கு கொடுக்கப்படும். அது ஓப்பன் மார்க்கெட்டில் இருக்கும், கொடுக்கப்படும். இப்போ இது கரெக்டாக தப்பா அப்படின்னு கேட்டால் தப்பு இல்லையா? அவங்கள மட்டும் வளர்த்து கொள்வதும் நம்மக்கிட்ட பொதுவாக இல்லாததும் ஆனால் அமைதி மார்க்கம்னு பேசுகிறதும் தப்பு. இப்போ இது வளர்ந்துக்கிட்டே வந்ததுன்னா, இப்போ கேரளாவில் எப்படி மார்க்கம் பெரிய அளவில் வளர்ந்துருக்கோ, வெஸ்ட் பெங்காலில் எப்படி பங்களாதேஷ்லேருந்து ஒரு பெரிய பிரச்சனையாச்சோ, அதே மாதிரி இந்தியா பூரா வளர்ந்துக்கிட்டே வந்ததுன்னு சொன்னால் அது நல்லதில்லை. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க 4 கல்யாணம் பண்ணிக்கலாம், 4 குழந்தைகள் பெற்றுக்கொள்ளலாம், இன்ட்டு 4 16 பெற்றுக்கொள்ளலாம். இங்கே நீங்கள் என்னதான் ஒரு கல்யாணத்துக்குள்ளே பயங்கர வேறு வேலை இல்லாமல் குழந்தை பெற்றுக்கிறதே வேலைன்னு எடுத்துக்கிட்டால் கூட 16 வருஷம் ஆகும். அங்கே 4 வருஷத்துலேயே முடிஞ்சு போயிடும். இந்த வளர்ச்சி நேர்மையானதல்ல. நம்பர் 1. இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. இதெல்லாம் மதவாதமாக உங்களுக்கு தெரியும். ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் நீ 4ல் ஒருத்தர் அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு எப்படி இருக்கும்? அப்போ இஸ்லாத் பெண்களும் இந்த பாலிகமின்னு சொல்லப்படுகின்ற இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு ஒத்து வராத விஷயத்தை அவங்க மறுக்கிறாங்க. அப்போ இதை கொண்டு வரணும். யார் கொண்டு வர சொன்னா? இதை நரேந்திர தாமோதர தாஸ் மோடியா? இல்லை, அம்பேத்கர் அவர்கள் முன்மொழிந்த ஒரு விஷயம். அப்போ இது வரல, யூனிஃபார்ம் சிவில் கோடு வரல, சரியா தது இதுன்னு கதை சொல்கிறாங்க. இது இந்த பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணணும்னா என்ன ஆகணும்? 2/3 வேணும். 543ல் 360 பேர் ஆமாம் மோடி சொல்கிறது கரெக்டு, இஸ்லாத் சகோதரிகள் அவமானப்படுத்தப்படக்கூடாது, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒத்து வரணும். திமுக இதை செய்யுமா? செய்தால் உடனே இஸ்லாத் சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தானே திமுகவோட லிங்க்கு, சகோதரிகள் பிஜேபியோட லிங்க்கு. அப்போ அவங்க எதிர்ப்பாங்கங்கிறதுக்காக அதை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் எப்போ திமுக ஜெயிச்சு ஆட்சியில் இருக்கும் பொழுது, அல்லது குறைந்தபட்சம் மத்திய அரசுல அவங்கள நம்பித்தான் மத்திய அரசே நடக்குதுங்கிற அந்த சூழ்நிலை இருக்கும்போது. இல்லை, தொடர்ந்து ஏப்ரல் மாதம் இதை எதிர்த்தது திமுக மட்டும்தான். ஆனால் இப்போ ஒரு அமைதி காக்குறாங்க, நடுநிலைமையாக போயிடலாம். நான் சொன்னேன்ல, அப்போ வேறவாயி இப்போ நாரவாயிங்கிற மாதிரி அப்போ ஆட்சியில் இருந்தாங்க. ஆட்சி மன்மோகன் சிங் காலத்தில் இவங்களை நம்பி தான் இருந்தது. வாஜ்பாய் காலத்தில் 182 சீட்டு தான் வாஜ்பாய் இருந்தது, இவங்களை நம்பி தான் இருந்தது. அப்போல்லாம் பண்ண முடியல. இன்றைக்கி அப்படி கிடையாது. அப்போ இவங்களுடைய ஸ்டாண்ட் எப்படி மாறுதுன்னு சொன்னால், பிஜேபியோடைய அனுசரணை வேணும். எதுக்கு வேணும்? தப்பு பண்ணுறதுக்கா, தப்பு பண்ணி தப்பிக்கிறதுக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, குடைச்சல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ரைட்டா? அப்போ பிஜேபிக்கு என்ன வேணும்? இந்த நாடு நல்லா இருக்கணும். அப்போது 4-5 சட்டங்களை கொண்டு வருவதற்கான ஏற்பாடு பண்ணுறாங்க. அதில் ஒன்று யூசிசி. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? மறுசீரமைப்பு அப்படிங்கிறத ஸ்டாலினையே எதிர்த்துக்கிட்டே வந்தார். ஏன் எதிர்த்துட்டு வந்தார்? ஐயையோ உத்தரப்பிரதேசுக்கு 120 எம்பி கிடச்சிருவாங்க, உங்களுக்கு எவ்வளோ கிடைப்பாங்க? 59 கிடைப்பாங்க, அதை சொல்ல மாட்டார். அப்படியே கதை விட்டுக்கிட்டே இருந்தார். முதலமைச்சர்களை தான் அழைச்சி ஒரு மாநாடு போட்டார். முதலமைச்சருக்கும் பாராளுமன்றத்துக்கு என்ன சம்பந்தம்? கட்சி தலைவரை அழைச்சி பேசினாலாவது பாராளுமன்றத்துக்கு சம்பந்தம் இருக்கு. முதலமைச்சர்களை கூப்பிட்டு பண்ணார். இந்த மாதிரியான வேலையெல்லாம் ஆட்சியில் இருந்தபோது ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் நினைக்கும் போது பண்ண வேலை இப்போ ஊற்றி மூடிடுச்சு. வேற வேலை இல்லை, ஃப்ளைட்டே கரெக்டாக வரமாட்டேங்குது, லேட்டாக வருது. அந்த சூழ்நிலையில் ரைட் இப்போ என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு நீங்கள் சரியாக செய்தால் நான் பின்னாடியே வருவேன். சரியாக செய்யறதுக்கு என்ன இருக்கு? அமித்ஷா ஆரம்பத்துலேன்னு சொல்றாரு, ப்ரொபோர்ஷனேட்லி, விகிதாச்சார அடிப்படையில் எல்லா மாநிலங்களுக்கும் உயர்த்தப்படும். என்ன உயர்த்தப்படும்?
543 எம்பி சீட்டு 880 சீட்டு ஆகும்போது நீங்கள் 39 59 வந்துடும், அவர் 80 120 வந்துடும். அப்போ கூட நீங்கள் பாருங்கள், 24 கோடி மக்கள் தொகை உள்ள உத்தரப்பிரதேசுக்கு 120 பேர் வருவாங்க, 8 கோடி உள்ள தமிழ்நாட்டுக்கு 59 பேர் வருவாங்க. அப்போ கூட இந்த டிஸ்ப்ரப்போர்ஷன் இருக்கும். இது இந்திரா காந்தி பண்ண வேலை, அவங்க ஆட்சி காலத்தில் 71க்கு முன்னாடி பண்ண வேலை. அதனால இன்னைக்கு அது அப்படித்தான் இருக்கும். அவங்க புலம்ப மாட்டாங்க. அவங்க எனக்கு நிறைய எம்பி வந்ததுன்னா 6 லட்சம் பேர் 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்கிறதுக்கு பதிலாக 2 லட்சம் பேர் 2.5 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருந்தால் நல்லதுன்னு அவங்க பார்ப்பாங்க. இவங்க அதை ஒத்துக்கிட்டு வருவாங்க. அதுதான் நடக்கும். இப்போ திமுக வந்து பாஜகவுக்கு ஒரு ஆதரவு அளிக்க போகுது. மத்திய அரசு கொண்டு வருகின்ற ஒரு திட்டத்தை, முதல்ல பிஜேபி வேற மத்திய அரசு வேறன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் தாவேகா வேற தமிழக அரசு வேறங்கிறது நமக்கு புரியும். தமிழக அரசுல வன்னிய அரசும் இருப்பார், ஒரு 30 மினிஸ்டர்ஸ் வந்து கிரிமினல் குற்றச்சாட்டு வாங்கினவங்கலாம் இருப்பாங்க. பட் தாவேக்கால அப்படி கிடையாது. தாவேக்கால 47% இருப்பாங்க. ஸோ தமிழக அரசு வேற, தாவேக்கா வேற, மத்திய அரசு வேற, பிஜேபி வேற. ஸோ மத்திய அரசு கொண்டு வருகின்ற ஒரு தொலைநோக்கு திட்டத்துக்கு அத்தியாவசியத்தை கருதி திமுக ஆதரவு தெரிவிக்கும். இப்போ மேகதாது அணை பிரச்சனைக்கு திமுக சார்பில் வந்து இரு அவைகளுக்கும் வந்து ஒத்துழைப்பு தீர்மானம் அனுப்பியிருக்காங்க. ஆனால் தாவேக்கா சார்பில் எந்த ஒரு ஸ்டாண்டுமே எடுக்கல. ஏன்னா தாவேக்காவில் இருந்த ஒரு எம்பியும் காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க. காங்கிரஸ்கிட்ட பேசி அந்த மேகதாது பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம்ல தாவேக்கா. மேகதாட்டுங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது, இன்னைக்கு தேதிக்கு கிடையாது. அது அவசியம் இல்லையான்னு நீங்கள் பேசுகிறதா இருந்தால் அது வேற விவாதம். மேகதாட்டுக்கு அனுமதி கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதாங்கிறது வேற விவாதம், அதுக்குள்ளே நான் வரல. ஆனால் மேகதாட்டு விஷயத்தை இன்னைக்கு நீங்கள் பேசணுங்கிற அவசியமே கிடையாது. ஸ்டாலின் ஐயா எப்போதுமே சம்பந்தம் இல்லாத நேரத்தில் தான் பேசுவார். அது எப்படி நீ ரமேஷின் பேர் வச்ச, ராஜேஸ்வரின் தானே பேர் வச்சுக்கணும்னு வரும். இன்னும் குழந்தையே பிறக்கலிங்க, பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஆனா பெண்ணான்னு தெரியும். ரமேஷா ராஜேஸ்வரியான்னு அப்புறம் தான் நம்ம பார்க்கணும். நீங்கள் எடுத்து சொல்லி பிரயோஜனம் இருக்காது. நீ எதுவாக இருந்தாலும் ராஜேஸ்வரின் தான் பேர் வைப்பேன்னு சொல்லு. பெண்களுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுவேன். பிறந்தது பையனாக இருந்தால் என்னப்பா பண்ணுவேன்? அது மாதிரி சம்மந்தமே எல்லாம் பேசினுப்பேன். மேகதாட்டு கோர்ட்டில் இருக்கு. கோர்ட் எப்படி முடிவு பண்ணும்? கட்ட சொல்லி எப்படி முடிவு பண்ணும்? யார் கடையில் இருக்கிறார்களோ, யார் கீழே இருக்காங்களோ அவங்க தான் அந்த மாநிலம் தான் முடிவு பண்ண முடியும். ஒரு அணை கட்டுவதா வேண்டாமாங்கிறது எப்படி பண்ண முடியும்? சம்மதம் இல்லாமல். என்னன்னா, காங்கிரஸ் இந்த பக்கம் ஓடும்போது இவங்க உள்ளே உட்காந்துருந்தாங்கன்னா பிரச்சனை ஆகிடும். கனிமொழி அம்மாவுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. காங்கிரஸோட கோபம் வந்த மாதிரியும் காட்டிக்கணும், அனுசரணையாகவும் போகணும். ஜோதிமணியை கட்டி பிடிச்சிட்டு ஃபோட்டோ எடுக்கணும், ஆனால் பக்கத்தில் உட்கார மாட்டேன் தள்ளி உட்காரணும்னு சொல்லணும். உடனே இவங்க மேகதாட்டுவை பிடிச்சிக்கிட்டு வெளில வந்தாங்க. இதுதான் நடக்கும். காங்கிரஸுமே என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து தேசிய அளவில் வந்து திமுகவோட ஆதரவு தேவை, ஆனால் தமிழ்நாட்டு அளவில் தாவேக்கா கூட இருப்போம். திருமாவளவன் ஐயா கிட்ட வந்தீங்கன்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்துடணும்னு டொனால்ட் ட்ரம்ப் கூட கூப்பிட்டாரு. இல்லைங்க நாங்கள் அமெரிக்காவில் தான் இருக்கோம், எங்களுக்கு இந்தியாவில் வேலை இல்லைன்னு ட்ரம்ப் தப்பிச்சிட்டாரு. ஸோ தாவேக்கா திமுக எல்லாம் சேர்ந்துக்கலாம், எல்லாம் ஒன்றா வாங்க. எப்படியும் இவருக்கு ஒரு சேர் போட்டிருப்பாங்கல்ல, அவ்வளோ பெரிய மீட்டிங் போட்டால் இவருக்கும் ஒரு சேர் போடுவாங்க இல்லையா? அதனால் தேசிய நலனை கருதி பிஜேபியை எதிர்த்து எல்லாரும் ஒன்றா வரணும்னு தான் சொல்கிறார். எப்படி வரும்? திமுகவும் தாவேக்காவும் ஒன்றா வந்துருச்சுன்னா விஜயோட ஃபேமஸ் டயலாக் ஊற்றிக்குச்சுல்ல, என்னது? தீய சக்தி தூய சக்தி, அதுவே ஊற்றிக்கும்ல, அது எப்படி ஒன்றா வரும்? ஆனால் இவர் சொல்லுவார். அந்த மாதிரி தான் இந்த கதையெல்லாம், எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எதிர்ப்போம் அந்த ஆல் தோஸ். இப்போ தொடர்ந்து நாடாளுமன்றத்தை சூழ்ந்து நேற்று ஒரு போராட்டம் நடந்துச்சு, அதிரடி நடந்துச்சு சிஜேபி சார்பில். தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை எப்படி பார்க்குறது? ராகுல் காந்திக்கு ஒரு பாராளுமன்றம் தொடங்கினா அவர் கோவம் வந்துடும். ஏன்னா பாராளுமன்றம் தொடங்கினா அவர் எங்கே உட்கார வைப்பீங்க? எதிர் சீட்டில் உட்கார வைப்பீங்க. அங்கே பிரதம மந்திரியில் யார் உட்காந்துருப்பாங்க? மோடி உட்காந்து. அவருக்கு ஆத்திரம் பொங்கு, என்னது என் குடும்பம் இருக்கும்போது நீ அங்கே அவருக்கு அரிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால பாராளுமன்றம் தொடங்குற அன்னைக்கெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனையே பண்ணுவார். எந்த ஒரு இது வந்து பிஜேபிக்கு ஆப்போனண்டா கூடின கூட்டம் தான் இந்த கூட்டம். ஸோ எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் காங்கிரஸ் வந்து கண்டிப்பாக அதில் போய் தலையிடும், போராடும். ஆனால் இந்த ஒரு கூட்டத்துக்கு வந்து காங்கிரஸ் எந்த ஒரு ஆதரவும் தெரிவிக்கல, எதிர்த்து பேசவும் இல்லை, கொஞ்சம் அமைதியாகவே இருக்காங்களே. எங்க சிஜேபின்னு தானே பேர் வச்சிருக்காங்க. காங்கிரஸ் தமிழ்நாட்டு அளவில் இப்போ இது திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தாவேக்கா ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த ஒரு நிலைமை வந்து தேசிய கட்சிக்கு வந்துருமா? பாஜகவோட எதிர்ப்பு ஓட்டு எல்லாமே சிஜேபி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து இப்படியே நின்றுவோமா அப்படின்னு நினைக்கலாம். ராகுல் காந்திக்கு அந்த எண்ணம் தோன்ற வேண்டும்.
ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி ஒரு புரட்சியை ஏற்படுத்தி நம்ம இந்த நாட்டை கையாண்டுடலாம், நம்மளால டைரெக்டாக மோடியோட மோத முடியல, அந்த மனுஷன் பயங்கர அறிவோட திரியிறாரு, இதில் சித்தாந்த ரீதியாக வேற தெளிவாக இருக்காரு, தெய்வ அனுகிரகம் வேற இருக்குது, இவரை ஒன்றுமே பண்ண முடியாது, இந்த மாதிரி புரட்சியாளர்களை கிளர்ச்சி ஏற்படுத்த வச்சு ஒரு பெரிய போராட்டத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு என்கிட்ட தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறது வந்து முட்டாள்தனம். இது ராஜேந்திர சோழன் இவர் அந்த கல்கியை எழுதின பொன்னியின் செல்வனை படித்தா கூட அவருக்கு தெரியும். இந்த மாதிரி கிளர்ச்சி ஏற்படுத்தும் போது யார் அதை காரணமாக இருந்தாங்களோ அவங்களுக்கு பயனே தராது. கிளர்ச்சின்னு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஒன்றும் வேணாங்க. இந்தி கூட்டணிக்கு ராகுல் காந்தியை கன்வீனராக மாற்றினாங்களா? இல்லை. மமதா அப்போவே ஒத்துக்கல. கன்வீனராக ராகுல் காந்தியை ஒத்துக்க மாட்டேன், நிதிஷை வேணா கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருந்தாங்க. கொண்டு வர மாட்டாங்க. இது அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அவர் என்ன நினைக்கிறாரு, கிளர்ச்சி ஏற்படுத்தினா இவங்க மோடி தோத்து போயிடுவாரு, மோடி தோத்து போயினா என்னையை தான் பிரதமர் ஆக்குவாங்கன்னு நினைக்கிறாரு. இது தவறு, அது நடக்காது. உலக சரித்திரத்தில் அப்படி நடந்ததே இல்லை. இப்போ வந்து தொடர்ந்து போராட்டம் நடத்தியுமே நரேந்திர மோடி அவர்கள் வந்து எதுவுமே இன்னும் சொல்லவே இல்லைல்ல. இப்போ நீங்கள் போராட்டம் நடத்துறீங்க, போராட்டம் நடத்துறதுக்கு நான் என்ன சொல்லணும், எதுக்கு போராட்டம் நடத்துறீங்கன்னு கேட்கலாம் இல்லையா? காலையில் அவர் நேற்றுக்கு தொடங்கும் போது ஒரு விஷயம் சொன்னாரா, 26 வயது உள்ள இளைஞர்கள் பெரிய சாதனையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாரா? நல்லதை எடுத்து சொல்லலாம். இந்த நீட்டு பிரச்சனைன்னு சொல்லுவீங்க. ஏங்க நீட்லாம் ஆமாங்க, பேப்பரெல்லாம் லீக் ஆச்சு, உங்களுக்கு எப்படி டிஎன்பிஎஸ்சி இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டெல்லாம் எக்ஸாம் நடத்துறீங்களோ அதில் நடந்த மாதிரி தவறு நடந்து போச்சு, திரும்ப எக்ஸாம் நடந்துருச்சு, 24 லட்சம் பேர் வந்து பேப்பரை எழுதணும், 23 லட்சம் பேர் தான் எழுதினாங்கன்னா நான் வருத்தப்பட்டிருப்பேன். அப்படி நடக்கலை. அப்படி இருக்கும்பொழுது நீ எதுக்கு போராட்டம் நடத்துற? நீ என்ன ஆடிக்காரில் வர்ற நம்ம விவசாயி மாதிரியா, ஜட்டி போட்டுக்கிட்டு போய் எலிக்கறி சாப்பிட்றேன்ட்டு உட்கார்ற மாதிரியா? சம்பந்தமே இல்லையே. நீ எதுக்கு போராட்டம் நடத்துறேன்னு அவர் எப்படி வந்து கேட்பார்? மாணவர்கள் வந்து இறந்து போயிருக்காங்கல்ல. இங்க பாருங்க, ஒரு கூட்டம் கூடினா அந்த இடத்துல வந்து இந்த இறப்புங்கிறது நடக்கத்தான் செய்யும். நீங்க கரூர் பிரச்சனையை மட்டும்தானே தாவேக்காத பேசுறீங்க. இல்ல போராட்டத்துல இறக்கல சார். நீட் வந்து வினாத்தாள் கசிவு, நம்மளால டாக்டர் ஆக முடியலன்னு சொல்லிட்டு யோசிக்கிறவங்க இந்த மாதிரி இறந்துருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ல நான் எழுத மாட்டேன், நான் எழுதினா ஃபெயில் ஆயிடுவேன்னு 5 பேர் செத்து போயிருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமுக்கு செத்து போயிருக்காங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? நீட்டுக்காக செத்தது இது வரைக்கும் 20 பேர் தமிழ்நாட்டில் இருந்து. ஓகேவா? இந்த போராட்டத்தின் மூலமா வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு சேர்ந்துருக்கிறது வேற. அவன் போய் பார்த்தான் எக்ஸாம் பேப்பரில் ஒன்றுமே புரியல, ஐயோ நான் போய் எங்கள் அப்பா பணத்தெல்லாம் செலவு பண்ணி படிச்சுட்டேனே, எனக்கு தலை எதுவும் ஏறலையேன்னு அவன் செத்து போயிட்டானே வச்சுக்கோங்க. 24 லட்சம் பேர் எழுதுறாங்கல்ல, 4-5 பேர் செத்ததை பற்றி பேசுகிறீங்க. அப்போ 10th ஸ்டாண்டர்டுக்கு அதை பேசணும்ல. 10th ஸ்டாண்டர்டுக்கு 4.5 லட்சம் பேர் தானே எழுதுறாங்க. 4.5 லட்சம் பேரில் 5 பேர் செத்து போயிருக்கான். இந்த வருஷம் இப்போ ஒரு 4 மாதம் முன்னாடி செத்து போயிருக்கான். அதை பத்தி பேச மாட்டீங்களா? யாருமே ஆதரவு தெரிவிக்காத நிலையில திமுக சார்பில் வந்து ஆதரவு தெரிவிச்சு நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. பாருங்க, பேப்பர்ல ஒரு செய்தி வரணும்னு சொன்னா ஏதாவது ஒரு, இப்போ டிவிலேயே பேசுறதுக்காக ஒழுங்கா என்ன கூப்பிடலன்னு வச்சுக்கோங்க, நான் தாவேக்க ஆதரவாளர்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, செம்ம லைக்ஸ் செம்ம வியூஸ் கிடைக்கும். என்னை வந்து 4 சேனல் டெய்லி கூப்பிடுவாங்க, சார் தாவேக்கா பற்றி கொஞ்சம் பேசிட்டு போங்க, வியூஸ் வருது. அப்போ அந்த வியூஸுக்காக பேசுகிற சேனலுக்கு நான் போகணும்னா என்னுடைய நிலைப்பாடை நான் மாற்றிக்கணும். இல்லை அண்ணாமலையை இன்னைக்கு அவர் பண்ணுறதெல்லாம் கரெக்டு அப்படின்னு சொல்லி நான் புகழ்ந்தேன்னா எனக்கு வியூஸ் கிடைக்கும். இதுக்கு நான் போய் பேட்டி கொடுத்தா எனக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா, நியாயம் இருக்கா? எனக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்கு, எனக்குன்னு ஒரு பார்வை இருக்கா இல்லையா? அதுக்கு தானே என்னை கூப்பிடுறீங்க. அந்த மாதிரி இந்த பேப்பரில் ஒரு செய்தி வரணும்னா அதுக்காக எதை பற்றி வேணாலும் பேசிடுறது. இப்போ காசா பற்றி இப்போ அவர் பிரகாஷ்ராஜ் பேசினாரு. பிரகாஷ்ராஜுக்கு நீங்கள் ஒரு வேர்ல்டு மேப் எடுத்து காட்டி காசா எங்கே இருக்குன்னு சொல்லுங்கன்னு கேட்டு பாருங்க. அவர் கை ஏதாவது ஒரு பக்கம் அந்த பக்கமாவது போச்சா பாருங்க, போகிறதுக்கே வாய்ப்பு இல்லை. ஏதாவது ஒரு எதிர்ப்பு கருப்பு தெரிச்சா பேப்பரில் வருவோம். படத்தில் தான் வாய்ப்பு இல்லை, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தெலுங்கில் வந்து பவன் கல்யாணம் வச்சுட்டு இப்போ பட வாய்ப்பு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இங்கே எங்கேயாவது போய் பேசிட்டு வளர்றது தானே வேணும். கண்டனம் யார் வேணாலும் தெரிவிப்பாங்க. எதுக்குங்கிறது வேணுமா வேண்டாமா? நீட் எக்ஸாமில் 24 லட்சம் பேர் முதல்ல எழுதினாங்க, 2வது எக்ஸாம் 20 லட்சம் பேர் தான் எழுதினாங்க, அல்லது 23 லட்சம் பேர் தான் எழுதினாங்கன்னா அது கண்டனத்துக்குரியது. 1 லட்சம் பேர் எழுதாமல் இருந்திருக்காங்கன்னா பெரிய விஷயம். இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் வழி பாடத்தை 30,000 பேர் எழுதாமல் இருக்கிறது இல்லையா? தமிழ் எக்ஸாமுக்கே வராமல் இருக்கிறவங்க இருக்காங்களா இல்லையா? அதுக்காக நீங்கள் பதட்டப்படுவீங்களா? அவங்க பெற்றோர் தான் பார்த்துக்கணும். ஸோ இதுக்கு தேவையில்லாத கண்டனம். ஸோ அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் தொடர்ந்து போராட்டம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது திமுகவோட எம்எல்ஏ அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது விஜய் அவர்கள் உரிமையில் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு
அதை எப்படி பாக்குறது? இது ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸ். தீய சக்தியும் தூய சக்தியுமா சேர்ந்து கொஞ்சம் கிளுகிழுப்பு காட்டிக்கிட்டு இருக்குது, மெயின் பிரச்சனைக்குள்ளே வராமல். அதாவது திமுகவிலேருந்து இத்தனை நேரத்துக்கு சில மந்திரிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். அறநிலையத்துறையிலிருந்து வந்த அந்த 25,000 கோடி நில பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது பழனி 100 கோடியாக இருக்கட்டும், அல்லது ஸ்டாலின் ஐயா நேற்றுக்கு சொல்லியிருக்கிற மாதிரி அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணக்கூடிய திறமை உள்ள அந்த மினிஸ்டராக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் உள்ளே போயிருக்கணும். நிறைய பேருக்கு மேலே தண்டனை வந்திருக்கணும். இதை பற்றி நீங்கள் பேசக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு கிளுகிழுப்பு காட்டுறதுக்காக இந்த வேலையெல்லாம் நடக்குது. தொடர்ந்து மாற்றம் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கான எந்த மாற்றமும் இல்லாமல் தொடர்ந்து இவங்க 2 பேரும் மட்டும்தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களே அதானே சொல்கிறாரு, நான் திமுக வர்சஸ் தாவேகா தான் சொல்கிறாரு. 107 to 57 தான் சொல்கிறாரு. அவர் வேறு ஏதாவது யாரையாவது கன்சிடர் பண்ணுறாரா? போய் விலைக்கு வாங்குறதெல்லாம் அதிமுகலேருந்து தான் வாங்குறாரு. இவர் மட்டும் இல்லை, எல்லாருமே அதிமுகலேருந்து தான் ஆட்களை விலைக்கு வாங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அது வந்து ஆட்களை உருவாக்கக்கூடிய ஒரு கட்சி வந்துட்டு இருந்தாங்க. இவர் விஷயத்துலேயும் அதே தான் பண்ணுறாரு. ஸோ மாற்றி இதை தான் பண்ணுவாங்க. இந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அந்த எம்எல்ஏ பேசினது அயோக்கியத்தனம். விஜய் சொன்னது என்ன? நான் சபாநாயகரிடம் சொல்லுவேன், நாங்கள் ஏதாவது கேட்டால் அவங்க ஓடி போயிடுறாங்க, ஜம்ப் பண்ணிடுறாங்க, பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்காக ஓடி போயிட்டாங்க, கதவை மூடிட்டிங்கன்னா அவங்களால ஓட முடியாமல் போகும் அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னார். நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? அப்படியெல்லாம் கதவை மூட முடியாது, சபாநாயகர் அப்படிலாம் பேசணும். வாய் திறக்காத வன்னியரசு அவர்கள் கூட எல்லாருக்குமே எலும்பு இருக்கு அப்படின்னு சொல்லி வாய் திறக்காமலாம் இல்லை. வன்னியரசு கதை வேற, அவரை பற்றி பேசினா வேற விதமாக போயிடும். அவர் பாவம் அவர் வேலையை பார்க்கட்டும். இப்போது இந்த கருத்து சொன்னதுக்கு நீ கதவை மூடனா நான் அதை உடைப்பேன் அப்படின்னு பேசுறதாக இருந்ததுன்னா இது தவறான வார்த்தை. அப்போ அவர் உள்ளே தான் போகணும். யூடியூபருக்கு உங்களுக்கு தெரியும், மைக்கு கிடச்சிச்சின்னா கமலஹாசன் மாதிரி எதையாவது பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேச விட்டிங்கன்னா அது தப்பாயிடும். இது என்ன ஆகும்? 4 பேர் 5 பேர் கொஞ்சம் விதமாக பேச அந்த மாண்பு கெட்டு போயிடும். ஒரு முதலமைச்சருக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது, ஒரு கோவிலுக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது. ஏங்க துப்புன கோவில் பக்கம் துப்புறையே அப்படின்னு நம்ம கேட்போம். துப்புறதுங்கிறது மனித இயல்பு, கரெக்டா? அந்த மாண்பு குறையாமல் இருக்கிறதுக்காக இதை பண்ணுறாங்க. இது போய் நாம ஏன் பேசிக்கிட்டு? பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.